அடிக்க அடியில அவன் உடம்புல இருக்கிற எந்த நாடி நரம்பும் வேலை செய்யக்கூடாது. அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கணும். அவன் நடப்புடமா தெரியணும். அவன் நடக்க கூடாது, பேசக்கூடாது, தூங்க கூடாது. அவன் படுற சித்திரவதையை அவன் உணரணும். அதுக்கு மட்டும்தான் அவனுக்கு உயிர் இருக்கணும். அவன் உயிர் இருக்கணும். இன்ஸ்பெக்டர் விடாதீங்க, நான் சொன்னது செய்யுங்க செய்யுங்க. வேண்டாம்ப்பா, சிவாவை விட்டு சொல்லுங்கப்பா. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. என்ன சொல்ற? என்ன சொல்ற? வக்கீல் சார், நான் கிளம்பிட்டு இருக்கேன். ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், நீங்க சொன்ன பணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்ப நேரா உங்க ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். எங்கப்பா போறீங்க? வேற எங்கம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். சிவாவை பெயில் எடுக்க போறேன். என்னப்பா பேசுறீங்க? அவன் தப்பு பண்ணிருக்கான், தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப உடனே அவனை வெளியே கொண்டு வந்துட்டா அவன் திருந்திடுவானா? அவன் மறுபடியும் அந்த தப்ப பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? பண்ண மாட்டாமா. அப்பா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு நாங்க 3 பொண்ணுங்க இருக்கோம், அதை மறந்துடாதீங்க. எல்லாம் சரிதாம்மா, உங்களை மாதிரிதான் அவனையும் நான் பெத்தேன். அப்படியே அவனை போலீஸ்ல விட்டுடலாமா? அவன் வாழ்க்கை வீணா போயிடுமேமா. அப்பா, அவகிட்ட என்னப்பா பேச்சு? சிவாவை எப்படியாவது கூட்டிட்டு வரணும். உங்களுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் பிறந்து வீடுன்னு சொல்லிக்க எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணாமா? அதுக்காகவாவது எங்களுக்கு தம்பி வேணும். அக்கா, நியாய தர்மம் பாக்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்குக்கா. சிவா மேல என்னதான் தப்பு இருந்தாலும் நாம அவனுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணி பேசணும். அதை புரிஞ்சுக்கோ. கல்யாணி, ஆபீஸ்ல எம்டி தப்பு பண்ணாருன்றதுக்காக போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், அது சரிம்மா. ஆனா பெத்த தகப்ப உள்ள சோறு போடலன்றதுக்காக அவனை தூக்கு மேடையில ஏத்திடலாமா? அப்பா, அது வேற இது வேற. கல்யாணி, என் வயிற்றுச்சல கலப்பதமா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில உன்னை ஒரு தடவை கூட திட்டினது இல்ல. இப்போ அப்படி செய்ய வச்சிடாதம்மா. ஐப்பன் சார், இதோட நிறைய கேஸ் நான் டீல் பண்ணிருக்கேன். இது என்ன சாதாரண கேஸ்? அவர் ஈஸியா வெளியே எடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வேற என்ன டீடைல்ஸ் பேசிப்போம். சரி. வணக்கம் சார், இப்போ நான் வக்கீலோட வந்திருக்கேன். என் பையனை பெயில் எடுக்கணும். ஏதோ கலெக்டர் பத்திட்ட மாதிரி பேசுறேன். யார் அவன் பையன்? சிவா. என்ன கேஸ்? அது வந்து ரேப் கேஸ். வாயை திறந்து உன்னால என்ன கேஸ் கூட சொல்ல முடியல. என்னமோ கோழி திறனோட கூட்டிட்டு போக வந்த மாதிரி ஈராப்பா பேசுறேன். சார், நாங்க அவனை கன்ஸ்டபிள் எடுக்க வந்திருக்கோம். கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு சிவா கூட்டிட்டு போறாங்கன்னு இன்ஸ்பெக்டரை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இல்ல. இல்லையா? எங்க சார்? அவருக்கு என்ன மன கஷ்டமோ, அவருக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு அவன் பையன் கெடுத்துட்டாயா. அவர் இப்ப எங்க என்ன செய்யறாரோ. சரி, என் பையனை பாக்கலாமா? இருந்தா பாத்துட்டு போங்க. சிவா, 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 டேய் சிவா, ஐயோ சிவா, ஐயோ சிவாவை காணமே. சார், 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 என் பையன் எங்க? சார், எங்க சார்? சொல்லுங்க சார், என் பையன் எங்க? தெரியலையா சார்? ஸ்டேஷன்ல இருக்கிறவன் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா?
என்ன செஞ்சீங்க சார் என் பையனை? சார் சொல்லுங்க சார். யோ, அவனை யாரோ ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கயா. யாரு யாரு சார்? யார் கூட அனுப்பிச்சீங்க சார்? சார் சார் இது என்ன சார் அநியாயமா இருக்கு? யோ, உன் பையன் பண்ண தப்புக்கு எங்க போனோமோ அங்கதான் போயிருக்கான். வந்துட்டாரு வக்கீல கூட்டிட்டு. இல்ல போயா. இங்க பாருங்க, என் கிளைண்ட் கூட ஏதாவது ஆச்சுன்னா உங்க அத்தனை பேரும் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுத்துருவேன். சரி செய்யுங்க, போங்க. என் பையன் இல்லாம நான் எங்க போவேன்? யாரோ கூட்டு போயிட்டாங்கன்னா என்ன சார் அர்த்தம்? சார் இப்ப நம்ம எங்க சார் போய் தேடுறது? சார் இங்க நின்று புலமே பிரயோஜனம் இல்லை. எங்க விசாரிக்கணுமோ அங்க விசாரிக்கலாம். வாங்க சார், வாங்க வாங்க சார். இறங்கு, வா. நிறைய அடிச்சிட்டாங்களா? போலீஸே இப்படித்தான். கையில கிடைச்சிட்டா டியூட்டிக்கு வர்றவன், டியூட்டி முடிஞ்சு போறவன் எல்லாரும் தர்மடி அடிப்பானுங்க. அதுவும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என் பொண்ணை நிச்சயம் பண்ணியிருந்தேன். ஊரெல்லாம் இன்ஸ்பெக்டர் தான் என் பொண்ணு பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசிச்சு. அப்படி இருக்கப்ப நீ இப்படி பண்ணிட்டியா? அதான் இன்ஸ்பெக்டர் வெளுத்து கட்டிட்டாரு. அது மட்டும் இல்லப்பா, உன்னை அடிங்க கொல்லுங்கன்னு நான் தான் அவங்களுக்கு சொன்னேன். அதான் அவங்க இப்படி உன்னை அடிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இன்ஸ்பெக்டருக்கு நீ பர்சனல் விரோதி ஆயிட்ட. அவர் கட்டிக்க இருந்த பொண்ணை நீ இப்படி பண்ணிட்ட. கடைசியில பார்த்தா உன்னால ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்டது என் பொண்ணோட வாழ்க்கை. அத நான் தானே சரி பண்ணி ஆகணும். நான் மட்டும் உன் கேஸ வாபஸ் வாங்காம விட்டுருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கு தெரியுமா? ரேப் கேஸ், அட்டெம்ப்ட் டு மர்டர், வீடு பூந்து கொள்ள, இப்படி பல கேஸ்ல புக் பண்ணி உன்னை உள்ள தள்ளியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் தலா 7 வருஷம்னு வச்சா 7 21 வருஷம் நீ உள்ளதான் இருந்திருப்ப. வெளியே வந்திருக்கவே முடியாது. களி தின்னிருப்ப. நீ வேணா நினைக்கலாம் வக்கீல வச்சு வாதாடி ஏதாவது செய்யலாம்னு. யார் செய்வா? உன் அக்கா கல்யாணி வருவாளா கோர்ட்டுக்கு? உன் அப்பா வருவானா? உன்னை காப்பாத்த யார் வருவா? கடவுளா? அப்படி வர்றதா இருந்தா இப்ப ஸ்டேஷன்ல வச்சு உன்னை பொழந்து கட்டினாங்களே, அப்பவே பதறி அடிச்சுட்டு வந்திருக்கணுமே. வரலையே. தன் கூட பிறந்த தம்பியை அடிக்கிறாங்களேன்னு உன் அக்கா ஓடி வந்திருக்கலாம். வரல. பெத்த அப்பா வந்திருக்கலாம். வரல. சித்தி வரல. உங்க மூத்த அக்கா வரல. சின்ன தங்கச்சி வரல. சொந்த பந்தம் யாருமே வரல. என் பொண்ணோட மானத்தை நீ களங்கப்படுத்த, என் குடும்ப மானத்தை காத்தில் பறக்க விட்ட. அப்படிப்பட்ட உன்னை வெட்டி கூறு போட்டிருக்கணும். ஆனா உன்னை காப்பாற்றணும்னு நான் தானே வந்திருக்கேன். இனிமே நான் உங்க அடிமை. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஏதோ கோவத்துல தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சே ஆகணும். நானும் உங்க பொண்ணும் ஒன்னா படிச்சிருக்கோம், ஒன்னா விளையாடி இருக்கோம். அப்படி வந்து இப்படி ஒரு தப்பு நான் செஞ்சிருக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல என்ன மனுஷனா கூட மதிக்காத என் குடும்பத்துக்காக உங்க பொண்ணு நான் கெடுத்துட்டேனே, அதுக்காக நான் வெக்கப்படுறேன் சார். இனிமே அந்த குடும்பம் வேற, நான் வேற. எனக்கு அவங்களுக்கு இதுக்கு மேல எந்த சம்பந்தமும் இல்ல சார். இப்ப சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்யறேன் சார். என் பொண்ணை கட்டிக்கணும்.
நீதான் எனக்கு மாப்பிள. ஒத்துக்கிறியா? நீங்க என் தெய்வம். உங்களுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், நான் ஒண்ணு கேட்டா செஞ்சு தருவியா? சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். உங்க வீடு என் கைக்கு வரணும். நீயே உன் குடும்பத்தை வேற வீட்டுக்கு போக சொல்லணும். நீ கொஞ்சம் கூட யோசிக்காம என் பொண்ணு வாழ்க்கையில விளையாண்ட. இருந்தும் நான் என் பொண்ணையே உங்ககிட்ட கொடுக்கறேன். ஆனா உங்க அப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டை என்கிட்ட அடமானம் வச்சுட்டான். இப்ப நான் அதுல தங்கணும்னு ஆசைப்படுறேன். அவனை விட்டு கொடுக்க சொல்லு. இதை நீ செய்வியா? செய்யறேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம் நீங்க. இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் செய்வேன். நான் செஞ்ச காரியம் இந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியாம போச்சே சார். என் மக பூ மாதிரி இருந்து இந்த வீடு முழுக்க அவளுடைய சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இப்படி ஆயிடுச்சு. இந்த வீட்டுல அவ சிரிப்பு சத்தம் கேட்கலன்னா அவ தூங்குறான்னு அர்த்தம். மத்த நேரத்துல மான்குட்டை மாதிரி அவ துள்ளி தெரிச்சுக்கிட்டு இருப்பா. அவளை போய் ஒரு மூலையில உட்கார வச்சிட்டியே.
பவித்ரா பவித்ரா என்ன மன்னிச்சிரு பவித்ரா. நம்ம 2 பேருக்கும் உங்க அப்பா கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிருக்காரு. பவித்ரா உனக்கு துரோகம் செய்யணும்னு தப்பா நடந்துக்கணும்னு மனசார கூட நினைச்சே கிடையாது பவித்ரா. பவித்ரா சத்தியமா சொல்றேன், இது போதையில தான் அப்படி நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். ப்ளீஸ் பவித்ரா, கதவு தர பவித்ரா. பவித்ரா ப்ளீஸ் கதவு தர. பவித்ரா ப்ளீஸ் பவித்ரா, என்ன மன்னிச்சிரு பவித்ரா, கதவு தர பவித்ரா. ஏடா என்ன வந்து அழ கூட விட மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? பவி நான் சொல்றேன், பவி நான் சொல்றது கொஞ்சம் முதல்ல வெளிய போய் இங்க இருந்து. அம்மா அம்மா என்னம்மா போயிட்ட? பவி சொல்றேன்ல. பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க வெளிய போ. அம்மா போ செல்லமா. அழாதம்மா. உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.